நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. சத்யராஜோட உதவி இயக்குனராக பணியாற்றுறது எப்படி இருந்தது? வில்லாதி வில்லன் படத்தில் அது ரொம்ப ஹைலைட்டு. நீங்கள் வந்து இந்த எம்ஜிஆர் மாதிரி இப்படி கையை தூக்குனீங்கல்ல இரவு பூக்கள்ல மல்லி மல்லி சில்லும் மல்லின்னு ஏதோ ஒரு பாட்டுக்கு அங்கேருந்து நிறுத்திட்டோம் சார். நான் கவுண்டமணி என்ன வாரத்தில் நீ என்னப்பா ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்றன்னு ஆனால் நீ சொன்ன பாரு அதாண்டி இன்னைக்கு வருத்தமாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எடுத்து மரத்தில் ஜலத்தை எடுத்து அப்படி ஊற்றிக்குவார் மாதிரி சொன்னானே. சூப்பராக இருக்கு. சரி சீனை வச்சுருவார் பொழுது நான் கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. ஆர் சுந்தர சார் இருக்கார்ல, படம் பார்த்துருக்காங்க டபுள் பாசிட்டிவ். இப்போ சத்யராஜ் சார் சொல்லிக்காரு நிறைய ஃபுட்டேஜ் இது மாதிரி தான் இருந்தது. இதில் ஒரு 2000 அடி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிறார் சத்யராஜ் சார். அது ஆர் சுந்தரராஜன். சௌந்தரண்ணா வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து காமில். சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒட்டக பால் கிடைச்சிச்சா இல்லையா டீ போடுறதுக்கு கடைசி வரைக்கும்? அது எங்கப்பா, நானே துபாய்க்கு போயிட்டு சாப்பிட முடியாம வந்துட்டோம்பா. சரி ஓகே. உங்க கேரக்டர்லாம் நீங்க சூஸ் பண்ணும்போது இப்ப அருள் படத்துல 2 சீன் தான் வருவீங்க. முத்தாசரி மச்சான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் வருவீங்க. சோ உங்களுக்கு கேரக்டர் சூஸ் பண்ணும் போதெல்லாம் எப்படி நீங்க அந்த கேரக்டரை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவீங்க? இல்லாட்டி ஹரி சார் கூப்பிடுறாரு ஓகே கண்டிப்பா நல்லா பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஹரி வந்து கூப்பிட்டாப்படி அந்த சீனுக்கு கூப்பிட்டுட்டு அப்போ வடிவேலோட ஒரு கேப் இருக்குது எனக்கு. வடிவேலோட ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தேன். அந்த படத்தை காரைக்குடியில் ஷூட்டிங் அந்த படம். அதில் என்ன விஷம் கலந்துட்டு போயிடுவேன். அந்த விஷத்தை தான் சாப்பிட்டு ஒரு காக்கா செத்ததுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு டோட்டல் அந்த இதுவே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு காக்கா செத்த உடனே தான் கண்டுபிடிப்பானுங்க ஒரு விஷம் கலந்துருக்கு அதில் அப்படின்னா நான் ஒரு ஊருக்காரன் வந்து மாதிரி கலந்து விட்டு போயிடுவேன். நான் அது நல்ல சீன், ஆனால் சூப்பர் இம்பாக்டான சீன் அது. இப்போது வடிவேல் வந்து அங்கே உட்காந்துருக்கு அப்படி. நான் பார்த்துட்டு அப்புறம் தலைவர் என்ன சௌந்தர் நம்ம காம்பினேஷன் தானே அப்படின்னு. இல்லை தலைவரை ஏதோ சோலோ சீன் சொன்ன அப்படி. இரு நம்ம போய் நான் பேசுகிறேன் பங்காளிகிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறேன் அப்படி. நானும் கலந்துக்கிறேன் நல்லா இருக்கும்ல அப்படின்ற அப்படி. அவர் சோலோவாக வராரு, சோலோவாக கிடக்கிறாரு, சோலோவாக போகிறாரு அப்படின்னு. நான் நீங்கள் பேசிக்க தலைவர் நமக்கு எதுக்கு அப்படின்னா. நான் அருள் படத்தில் எப்படி நான் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு அந்த படத்தில் தான் நடித்தேன். அருள் படத்தில் தான் நடித்தேன். ஹரி படத்தில். ஹரி வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்டு. அப்போ ஒரு நாள் என்ன தலைவா படத்தில் என்ன கூப்பிடவே மாட்டேறீங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து தர்ணா தான் இருக்கணும் போலுது நான் அப்படின்னு சும்மா காமெடி தான். ஆமாம்ல நீங்கள் படத்தில் நடிச்சதில்ல இந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சீனு கூட்டார். அதில் போய் நடிச்சது. அதுக்கப்புறம் தாமிரபரணி, அதுக்கப்புறம் நம்ம யானை வரைக்கும் நடித்தேன் நான் அவரோட படத்தில் நிறைய படத்தில். அதுமாதிரி இந்த படத்தில் நல்ல கேரக்டர். சிங்கம் 1ல் விவேக் நானும் அந்த போய் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இடிச்சிக்கிறது அந்த நல்லா இருந்தது. சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை ஒரு டிஃபரன்ஸ் அது என்னன்னு சொல்லுவீங்க? அது நாகேஷ் சாரும் பாலச்சந்தர் சார் மாதிரி 2 பேரும். இவர் சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறான்றது அவர் ரெண்டாவது ஈகோ இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க 2 பேரும். இப்போ ஒரு டைலாக் சொல்கிறான்னு வச்சுங்களேன். இவர் டைலாக் சொல்கிறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தலைவா சூப்பராக பேசுங்க தலைவா. இல்லை தலைவர் அது செட்டாக தலைவரை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மறுபடியும் அவர் என்ன சத்யராஜ் வந்து சொல்லினே இருப்பார். நிறைய சொல்லுவார். நீங்கள் எடிட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். கரெக்ட். இல்லைன்னா பங்காளி கதையாயிரும். அது அவரே சொல்லியிருக்காரு. பங்காளி படம் நம்ம ஆர் சுந்தர சார் இருக்கார்ல, படம் பார்த்துருக்காங்க டபுள் பாசிட்டிவ். இப்போ சத்யராஜ் சார் சொல்லிக்காரு நிறைய ஃபுட்டேஜ் இது மாதிரி தான் இருந்தது. உடனே இதில் ஒரு 2000 அடி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிறார் சத்யராஜ் சார். அது ஆர் சுந்தரராஜன். 2000 அடி வேணால் வச்சுக்கலாம். அது கோயம்புத்தூர் குசும்பு. அந்த மாதிரி மணிவண்ணன் சாருக்கு அவருக்கும் பயங்கர சிங்க்கு, வேவ் லெங்க்த்து எல்லாமே ஒன்றா இருக்கும். 2 பேரும் ரொம்ப விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அவருக்காக இவர் ஒன்று. ஏன்னா உண்மையிலே சத்யராஜ் சார் அந்த விஷயத்தில் வந்து நன்றி கடன்னா மணிவண்ணன் சார் மேலே அவ்வளோ அமைதி படையப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை தானே இருந்தார். பண்ணிங்க தலைவரை பைசானா அப்புறம் பார்த்துக்கலாம் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சு உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கின அமௌண்ட்டு தான் சம்பளம். அவ்வளோ 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. எந்த படத்தில் சத்யராஜோட ஒரு நல்ல ரேப்போர்ட் வேலை கிடச்சிச்சு அப்படியா? 2வது படம் அது. அப்போ தான் நான் இவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலான்ற அந்த முடிவுக்கே வந்தேன். அவர் தான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. குற்றாலத்தில் ஷூட்டிங் அது. அப்போ ஒரு பாட்டு வரும். தனதனமே இல்லை இங்கே விற்கிற வாங்குற சந்தையிலே தனதனே இல்லை. வாலி சார் எழுதின பாட்டு, செம பாட்டு அது. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அதில் லைட்டாக ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல் ஏதோ ஒன்று பண்ணார்
சார் உங்கள் படத்தை வந்து நான் வந்து சாவி வரைக்கும் பார்த்தேன் சார். நீங்கள் வில்லனாக நடித்த படம் எல்லா படமும் நாங்கள் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துருவோம். நீங்கள் சாவியில் கூட ஹீரோவை நடித்தப்போ கூட நான் போய் பார்த்தேன். அதுவும் பயங்கரம் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த எம்ஜிஆர் மாதிரி இப்படி கையை தூக்குனீங்க இல்லை இரவு பூக்களில் மல்லி மல்லி சிண்டு மல்லின்னு ஏதோ ஒரு பாட்டுக்கு அங்கேருந்து நிறுத்திட்டோம் சார். நான் என்ன தலைவா அப்படி சொல்லுங்க, அது ரசித்தாங்க. ஏங்கங்க அதெல்லாம் சத்யராஜ் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. இப்போ சித்ராலட்சுமணன் சார் எதுக்கு சொல்கிறாங்க சார், அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைலை நீங்கள் விட்ட உடனே இல்லை தலைவா அது யாரோ ஒருத்தன் சொல்லி நம்ம அது ஒன்று 2-3 படம் அது மாதிரி ஹிட் ஆனவொடனே நம்ம அது மாதிரி ரூட்டில் போயிட்டோம் தலைவா. எங்கேயாவது இந்த படத்தில் கையை காட்டினா சொல்லிவிடுங்கன்னாரு. அதுமாரி சார் ஓகே அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது. அவரை மாதிரியெல்லாம் அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவோங்க. அந்த சுதந்திரம் அவர் எனக்கு கொடுத்தார். ஸோ அதனால நமக்கு அது பேச முடிஞ்சுது. நடிகனில் வந்து ஒரு தடவை பார்த்தா கண்டினியூட்டி வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன கலர் கோட்டு அப்படின்றது ஒரு சின்ன நான் ஆனால் சொல்கிறேன் இந்த கோட்டு தான் சார்னு. காஸ்டியூம் அசிஸ்டன்ட் நடராஜன் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்லை வேறு அந்த கலர் இந்த கலர்ன்ட்டார். உடனே டைரக்டர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அதை வேறு மாதிரி எடுத்தார். அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நான் சொன்னேன் எடிட்டில் பார்த்துட்டு அவன் சொன்னான் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கானார் என்ன டைரக்டர். நான் அப்போ அது கொடைக்கானல் நடக்குது ஷூட்டிங்கு. அப்போ நான் அப்படியே ஒரு சோகமாக உட்காந்துக்கிறேன். அப்படியே சத்யராஜ் சார் வர்றார். வந்துட்டு இதுக்கா பேட்டியில் சொல்லிக்கலாம் விடுங்க, இதெல்லாம் பேட்டியில் சொல்லலாம் இல்லை நாளைக்கு ஜெயிச்சா போங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க போங்க. அந்த என்கரேஜிங்கு அந்த பாசிட்டிவாக பேசுகிறது கொள்வது எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ வரைக்கும் போன வாரம் கூட பேசுவார். போன வாரம் கூட பேசி நாங்கள் 2 பேர் பேசுவோம். அவர் கவுண்ட் பண்ணி என்ன வாரத்தில் நீ என்னப்பா ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் பிஸின்றன்னு அண்ணே நீங்கள் வேறு என்ன காமெடி பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு இவங்க பேசுகிறது கொள்வது. அது நான் எல்லாரோடையும் கான்டாக்ட்ஸ்லேயே இருப்பேன் சார். நம்ம நட்டி எல்லாமே என் பேட்ச். அப்போ இருந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது அவன் பழக்கம். அதுலேருந்து அப்படியே பேசி நான் யாரையும் இப்போ சக்தி சிதம்பரம், பிரவீன்காந்த் பா எப்படியா பிக் பாஸ் உள்ளே போப்பா, நீ எல்லாம் நல்லா நல்லா இருக்குப்பா, உங்கள் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குப்பா, இப்போ பின்னலாம்பா அப்படின்னு. ஸோ இது ரஞ்சித்து, பிரியாராமன், ரஞ்சித்து, இது எல்லோரும் கனல் கண்ணா. அன்றைக்கி கனல் கண்ணை பார்த்தா என்ன மாமா எப்படி ரொம்ப நாளாக அது அப்படி. ஸோ அதுமாதிரி சுந்தர்சி இவங்க எல்லாமே அந்த லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் தானே சார் சினிமாவே. சத்யராஜோட உதவி இயக்குனராக பணியாற்றுறது எப்படி இருந்தது? வில்லாதி வில்லன் படத்தில் அது ரொம்ப ஹைலைட்டு. நான் வந்து அவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறதுக்காக போகிறேன். அவர் பதில் கொடுக்க ஆமாம் அவர் எப்படி லைட்டாக அப்படி இது பண்ணி தானே பண்ணுவார். உடனே நான் போய்ட்டு கதை சொல்கிறேன். கதை சொன்னோடனே இந்த பேட்டர்னில் தான் நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா சரி ஓகே சார். சரி நான் ஒன்று சொல்கிறேன் இருங்க, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தை நம்ம சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்னாரு. எனக்கு அது அந்த வார்த்தை இருக்குதுல்ல சேர்ந்து பண்ணுவோமான்னு பண்ண எனக்கு என்னென்னா சரி இதில் ஒர்க் பண்ணால் அப்படி இந்த படம் ஹிட் ஆச்சு நம்ம அதை வச்சு ஒரு டேட் வாங்கி ஒரு படம் பண்ணலான்னு அந்த ஐடியா தான். கரெக்ட். அப்புறம் அந்த படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வில்லாத வில்லையில் கோ டைரக்டராக. அதில் எனக்கும் அவருக்கு சண்டை வரும் பாருங்க. டிஸ்கஷனில் நானும் அவர் மட்டும்தாங்க. குன்னூரில் அவர் வீடு இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ். அங்கே போயிட்டு டைலாகு கதை அந்த டிஸ்கஷன் அதுக்கு இதுன்ட்டு அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு சீன் சொன்னேன். சார் ஹாண்டிங்காக ஏதாவது ஒரு சீன் வேணும் சார். அவங்க அம்மா சொல்லும் என்ன அவனுக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, உயரம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லை, அவனா என் புள்ள மாதிரி குள்ளமாவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிடும் ஸ்ரீவித்யா. அதுலேருந்து அந்த ஆசை வந்து என்னை அந்த பாட்டு அந்த ஹேங் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் தான் என்ன நீ இப்படி பிறந்தது காரணம் நீ இல்லைடா நான் தான் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த மாதிரி எனக்கு ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் சொல்லிட்டு சொன்னேன். சரி சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் நான் வில்லாதில் நான் அந்த சீனை சொல்கிறேன். அவர் ஹேண்டிகேப்டாக இருப்பார், இந்த வீல் சேரில் தானே வருவார். ராதிகா வந்து லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் வந்து பயங்கர ஒரு ஜாதி வெறி பிடித்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுவார் படத்தில். அப்போ ராதிகா சொல்லும் இந்த ஊனத்துக்கு ஊம குசுமுன்னு சொல்லுவாங்களே அது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லிவிடும் சார். நான் சொல்கிறேன் சீனில் டக்குன்னு போனார், வீல் சேரை பார்த்தோன்னா பூஜார கதவை தாட்டினார், தந்தி நீ நந்தி வீணோ ஏதோ பண்ணிக்க போகலான்னு சொல்லிட்டா பில்டப்பு தட்டி ஐயோ நீ எவ்வளோ பேர் என் காது பட சொல்லியிருக்கான், என்ன என்னென்னோ சொல்லியிருக்கான், என்னென்னோ வைக்கணும் வண்டி வைக்கணும் இருக்கான், அது இருக்கான் இதுன்னு இருக்கான், ஆனால் நீ சொன்ன பாரு அதாண்டி இன்னைக்கு வருத்தமாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை எடுத்து அப்படி ஊற்றிக்குவார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சூப்பராக இருக்குங்க. சரி சீனை வச்சுருவார் பொழுது நான் கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. அதுக்கு அவர் இன்னும் சொன்ன ரீசன் என்னென்னா இப்போது இந்த எனக்கு வந்து ஆர் சுந்தராயன் நல்லா பழக்கம், மணிவண்ணன் நல்லா பழக்கம், நான் கூட்டாக எந்த டைரக்டர்னாலும் வருவாங்க இல்லையா. ஆனால் நான் ஏன் உங்களை கூட்டேன்னா நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு வெரி குட் கிரிட்டிக் தான் வேணும். இது வந்து வெற்றியோ தோல்வி இது என்னோட போகட்டும். நாளைக்கு இது வந்து அது வந்து ஈகோன்னு நீங்கள் நினச்சா கூட ஈகோ தான். அப்போ நான் சொன்னேன் ஈகோ அப்போ நீங்கள் பயங்கர ஈகோயிஸ்ட் சார் அப்படின்னா அவனை ஈகோயிஸ்ட் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாரு. எனக்கு என்னடா இவ்வளோ அப்போனா ஒரு மனுஷன் இருப்பானா
ஆச்சரியமாகிடுச்சு சார். எனக்கு என்னன்னா செம காண்டு. ஏன்னா வாஸ் சார் நம்ம சொன்ன சீன்லாம் ஏற்றிருக்கிறாரு. வேலை கிடச்சிட்டு ஒரு சீனு 2வது படம் எனக்கு. அதில் வந்து ராஜகாளியம்மன் தெரியல, சண்முக சார், மோகன் நடராயன் தான் டிஸ்கஷன் உட்காராரு, அவர் உட்கார மாட்டார் சண்முக சார். அப்போ 2வது படத்தில் சீன் பேசிக்கிறோம், வில்லன் கேரக்டர் என்னது, வில்லன் வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்றார். வில்லன் ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கணுயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறோம். அப்போ மோகன் நடராஜன் சொல்கிறார், நீ மட்டும் இதுக்கு ஏதாவது ஒரு சீன் சொன்னீங்கன்னா உண்மையிலே என்னை வந்து டைரக்டர் ஆகிடுவியா தூண்டி விடுறாரு. உடனே சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் வந்து நக்கீரனில் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் வந்து திருநெல்வேலி போகிறேன். திருநெல்வேலி போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி ரோஜா டீ கடை, ரோஜா துணி கடை, ரோஜான்ற பேர் ஒரு 10 கடை இருக்குது. நிறைய கடை இருக்குது ரோஜான்ட்டு. நான் உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்டேன், இதுமாதிரி வந்து என்னங்க ஒரு ரோஜான் இருக்குது, யாருங்க அவர் பெரிய ஆளுங்க, ஒரு பாய் பெரிய ஆள் அவர், அதனால தான் அவர் நிறைய கடை வச்சுருக்காரு. மேக்ஸிமம் யாராவது திறந்தால் கூட அவர் வச்சுருக்காருன்னா அந்த கடை யாரும் திறக்க மாட்டாங்கன்னு அவர் சும்மா இதுக்காக சொன்னார், அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. இது நல்லா இருந்தது அந்த இன்ஸ்பிரேஷன், டக்குன்னு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இப்போ அந்த வில்லன் வந்து பாட்ஷா துணி கடை, பாட்ஷா டீ கடை, பாஷா வேறு எவனாவது அந்த ஏரியாவில் கடந்து வந்தோன்னா போட்டு தள்ளுவான். இதான் கேரக்டரைசேஷன் சொல்லிட்டு ஆனந்தராஜ் அந்த கேரக்டர் சொன்ன உடனே, ஓ சூப்பரியா பின்னிட்டையா அப்படின்றதானே வாஸ் சார் வந்தார். சார் ஒரு சீன் யோசித்தோம் சார் அப்படின்னாரு. சொல்லிட்டு அந்த சீனை சொல்லிட்டார். டைரக்டர் வந்து சூப்பராக இருக்குங்க, ஓகேங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். இதை நான் தான் சொன்னேன்னு சொல்லுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன், சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த சீனை வந்து நீ சொன்னேன்னு அந்த சீன் வரும்போது நமக்கு சந்தோஷம் தானே. கரெக்ட். நம்ம சீன் ஓகேப்பா, நம்ம அங்கே தானே தீட்டிக்கிறது. நம்ம அப்பா ரசிச்சாங்க, நல்லா இருந்தது, டைரக்டர் நல்லா இருக்குன்ட்டார், அவ்வளோதானே. நம்ம சொன்னேன்னா எல்லாம் சொன்னேன், சரி ஓகே ரைட். அந்த மாதிரி சினிமாவில் நிறைய விஷயங்கள். நண்பர் இருக்கார் பேசிட்டு. பள்ளிக்கண்ணை. வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், வாசு சார், சேரன் சார் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க கூட ஒரு டிஃப்ரென்ஸ் சார். ஏன்னா இப்போ வாசு சார் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதை இது பண்ணுவார். சேரன் சார் கிட்ட டிஃப்ரெண்ட் மூவிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். ஸோ அவங்களோட அவங்களோட இருக்க ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் அதோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? அதான் இப்போ கரெக்டாக இவர்கிட்ட தான் ஆரம்பித்து கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க. வாஸ் சார் வந்து அவர் வந்து இன் அண்ட் அவுட் கமர்ஷியலு, அவர் வந்து அது ஒரு பேட்டர்னு. சேரன் வந்து எப்படின்னா, சேரன் நான் ஒர்க் பண்ணல, டிஸ்கஷன் மட்டும்தான் போனேன். ஏன்னா சேரன் நல்லா ஒரே பேட்ச்ன்றதுனால தேசிய கீதுன்னு ஒரு படம் டிஸ்கஷன் பொற்காலம் படம் பார்த்தேன். ப்ரிவியூ பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இதே மாதிரி தான் கதை. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா மிரட்டி வச்சுருக்காங்க, ஐயோப்பா என்னடா படம் எடுத்துருக்காங்க. நம்ம கூட பழகின ஒரு ஆள் இப்போ சில படங்கள் பார்த்தா நமக்கு எப்படி ஒரு வியப்பாக இருக்கும். நம்ம கூட சாதாரணமாக பேசிட்டு அப்படி பழகிருப்பா அப்படி இது பண்ணால் இப்படி பண்ணி வச்சுருக்கான், மிரட்டி விட்டான்னு அப்படி சொல்லிட்டு குட் லக்கில் தான் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தோடனே, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே லெட்டர் எழுதலாம், நேராக பார்த்து சொல்கிறத விட லெட்டராக எழுதுவோம், நம்மளோட ஃபீலிங் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு லெட்டராக. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு ஓகே சரி நேரில் பார்த்து சொல்லிடலான்னு தோணுச்சு. இதை நான் அப்படியே சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே எனக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் மாமா. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே நேரில் பார்த்து சொல்லிடலான்னு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்தாலும் இன்னும் ஹைலைட்டாக இருக்கணும். மாமா நாளைலேருந்து டிஸ்கஷன் வரேன் மாமா பாங்குரோவுக்கு. ஆனால் பாங்குரோ டிஸ்கஷன் அப்படியே போகிறோம். அப்போ நிறைய கதை பேசுகிறோம், என்ன படம் பண்ணலாம் அடுத்தது. முரளி தான் ஹீரோ, என்ன கதை தரம்சந்துலுங்கிட்ட தான் ப்ரொடியூசர், என்ன படம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தப்போ பாரசீக ரோஜான ஒரு கதை சொன்ன. அப்படி சூப்பர் கான்செப்ட், அது செம்ம கான்செப்ட். அதுக்கப்புறம் அது அது கொஞ்சம் நிறைய செலவாகுன்ட்டு கடைசியில் அப்புறமா அந்த படத்தை பண்ணலான்னு அப்புறமா யோசித்தோம். இந்த படம் செலவு பண்ணதுக்கு அந்த படம் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்புறம் தேசிய கீதன்னு ஒரு கதை, அந்த கதை வந்து ஒரு முதலமைச்சரை கடத்திடுவாங்க, அதில் வர்ற பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் அதில் ஒரு சீன் சொன்னேன். இப்போ வந்து சிஎம்ஐ கடத்திடுவாங்க, நாகேஷும் கடத்துறதுல ஒரு ஆள் அவர். இப்போ அவர் வீட்டில் தான் தங்க வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பையன் வந்து வயிற்று வலிக்குதுன்னு அழுவான். உடனே ராத்திரி வயிற்று வலி என்ன அந்த கஷாயம் கொடுங்க, கிராமம் தானே இது, கஷாயம் கொடுன்னு. நாகேஷே அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வயிற்று வலியும் கிடையாது, பசிக்குதே, அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி குடிச்சு இது கொடு, சாப்பிட்டா சரியாயிரும். அந்த சோறு ஏதோ கரைச்சி கொடுப்பாங்க, குடித்தோடனே நல்லாயிடுச்சுட்டான். பசினாலே உனக்கு என்னான்னு தெரில, நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு சொல்லுவார் மாமா. மாமா சூப்பர் மாவன்ட்டு அந்த சீனை கடைசி வைக்கல. அப்படியா ஃபோர்ஸ் பண்ண முடியல, சரி வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே அந்த படத்தில் தேசிய கீத படம் மாதிரி இளையராஜா ரீரிகார்டிங் பார்க்குறாரு. இது யாராவது ஒருத்தங்க முதலமைச்சர், ஏன்னா முதலமைச்சர் தெரியாமல் இருக்காது இல்லையா, என்ன கெட்டப் நீங்கள் ஒரு சிஎம்ஐ நீங்கள் கடத்தினா அந்த குரலை வச்சு கண்டுபிடிப்பாங்க. மக்களுக்கு பரிச்சயமான கேரக்டர் தானே சிஎம் கேரக்டர்.
இப்போ புரட்சி தலைவரையோ இல்லை ஜெயலலிதாமாவையோ இல்லை வந்து வேறு யாரோ ஒரு சிஎம்ஐ கடத்தினா கூட அவங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் முதல்வன் அதை பண்ணியிருப்பார். யார்? சங்கர் சார் பண்ணியிருப்பார். இப்போ இளையராஜா பார்த்துட்டு கேட்குறாரு, இதுமாதிரி அந்த படத்தில் வந்து யாரோ ஒரு கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்ல, சிஎம்ஆர் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட போதில்ல, யாருமே சொல்லலையேப்பா. இல்லை இந்த படத்தில் ப்ரெஸ்ஸாக வராருல, என்ன கேட்டுறாரு, நான் அதில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வரேன். இல்லை இவர் கூட ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிச்சயமாக ஒரு சிஎம்ஆர் இல்லைன்னு. இவரை மாதிரி ஆள் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குங்களேண்ணே. ஆமாம் நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி நான் என்ன சொன்னேன், இப்போ இதே இதை நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ என் கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்காக சொன்னேன். அவர் சொன்னது லாஜிக் தானே மாமா அப்படி. கடைசியில் அது எடுக்க முடியல அவர். ஸோ இந்த மாதிரி என்னென்னா சில பேர் வந்து கேட்கக்கூடாதுன்றது கிடையாது, அது ஏதோ ஒன்று தடுக்குது. அது என்ன பிரச்சனை தெரில. சார் அப்புறம் விவேக் கூட நீங்கள் தனியாக காமெடி ட்ராக்கும் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சார். விவேக் வந்து அவர் இப்போ நம்ம கட்சியெல்லாம் சொல்லலை, உங்கள் கட்சிக்கு என்ன கருத்து இருக்குது, கருத்தியல் ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க போல. விவேக் எப்பயும் ஒரு விஷயம் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வைக்கணும்னு நினைப்பார். அந்த நேரத்து இன்சிடெண்ட்டோ இல்லை அந்த நேரத்து விஷயங்களோ, இப்போ பிளாஸ்டிக் அரிசின்னு ஒரு ரூமர் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த பிளாஸ்டிக் அரிசி வச்சு ஒரு காமெடி பண்ணுவார் அவர். ஸோ இந்த பேட்டர்னில் பண்ணுறதுனா அது ஒரு உண்மையில் அவர் ஒரு இன்டெலிஜென்ட்டுங்க. அவர் ரொம்ப அவருடைய மரணத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியல. நான்லாம் அந்த காலையில் பார்த்தா அரண்டு போயிட்டேன். ரோஜாப்பு மாதிரி இருக்கார் அப்படி. அந்த பாடி வந்து அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன், மயில்சாமி தான் கூப்பிட்டான். உண்மையில் அவர்லாம் இருந்தால் இன்னும் நிறைய ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார் காமெடி, நான் கண்டிப்பாக இருந்திருப்பார். தேங்க்யூ சார். நன்றி. டேரக்டர் ஆகிறதுக்கு யாரெல்லாம் சந்தித்து முயற்சி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித். ஸ்ட்ரைட்டாக நம்ம அஜித்யா? ஆமாம். ஓ, ஒரு விக்னேஷன் ஒரு ரிப்போர்ட் இருந்தாருங்க. கரெக்ட், விக்னேஷன் ஒருத்தர் இருந்தார். இல்லை விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜா இருக்காரா? இல்லை இறந்துட்டார். விக்னேஷ் ராஜா பக்கத்தில் இருக்கா அப்படி. அஜித் சார் நான் வந்து இதுமாதிரி தலைவரே ஒரு அஜித் எப்படி பண்ணால் ரெட்டை வயசில் நாங்கள் 2 பேரும் நான் ஒர்க் பண்ண அதில் அந்த படத்தில் நடிச்சுட்டு சிவா கூடியே தான் இருப்பேன். நம்ம ஆயுத பூஜை சிவா இருக்காரு, அவர் கூடியே தான் இருப்பேன். அந்த படம் நடிக்க போவோம், நடுவில் வருவோம், மறுபடியும் கவுண்டமணி என்ன இருக்கார் அதில், வருவோம் போவோம் நடிப்பாங்க. அப்போ நல்லா சிங்க் ஆகிட்டார். செம்ம ஜாலியான ஒரு பர்சன் அஜித். அப்புறம் ரொம்ப ஃப்ரீக்காக இருப்பார். அவர் போயிட்டு எல்லாம் படம் வந்து நான் வந்து தலைவர் இதுமாதிரி ஒரு கதை ஒன்று கண்டிப்பாக பண்ணுறோம் பாஸ் அப்படின்னாரு. விக்னேஷ் ராஜா இருக்கு அப்படி, தலைவரை அண்ணே இல்லை சொன்னால் செஞ்சிருவார் கண்டிப்பாக தலைவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் அஜித்தை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியல. அப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் அவள் வருவாள் செட்டப்போ ஒரு தடவை பார்த்தேன். பார்த்துட்டு படம் அப்போ வந்து ரெட்டை ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ ரெட்டை ரிலீஸ்னா பெருசாக போடலை. என்கிட்ட கேட்டேன், அஜித் கேட்குறாரு பெருசாக போடலை அப்படின்னு. ஆமாம் தலைவர், ஓகே. அது என்னென்ன சார் இப்பயுமே இப்போ ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகரன்ட்டு பவித்ரன் வந்தா அப்படி, அது குஞ்சுமோன் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சங்கர் வந்தார். அதுக்கப்புறம் சங்கர்லேருந்து ஏ. வெங்கடேஷ் வந்தார். இது மாதிரி ஒவ்வொரு டைரக்டராக வர இப்போ அந்த டைரக்டர்லேருந்து இவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ பாரதி ராஜா சார்ட்டேருந்து நீங்கள் பாக்கியராஜ் சார் ஒரு கேங்கே வந்தது இல்லை. அது இப்போது அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ரெட்டை வயசில் என்ன பார்க்குறாரு, நான் சிவா கூடயே இருக்கேன், சிவா கூட ஒர்க் பண்ணுறேன், இங்கே கலந்து கட்டி வேலை பார்க்குறோம்ல. இப்போது அந்த படம் ஓடனே அவங்களுக்கு ஒரு சின்ன தாட் எங்கேருந்து வருதுன்னா, இந்த படத்தில் இவனும் இருந்திருப்பாள்ல, எங்கேயும் மிஸ் ஆனதுக்கு கரெக்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் நம்ம அந்த படம் வெற்றி பெற்றிருந்தால் அந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். இதான் உண்மையான ரீசன் இதுதான். உதவி இயக்குனராக நீங்கள் பணியாற்றும் போது என்னென்ன விஷயம்லாம் மறக்க முடியாதது உங்களுக்கு? ரிசப்ஷன் அந்த நர்ஸை நாங்கள் கேட்டேன், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு. ஓகே ரஜினி சார் நடிக்கிறாரு கூட, அந்த இதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நடிச்சிருச்சு. உடனே டக்குன்னு ரஜினி சார் இதுக்கு முன்னாடி அவன் ஒரு படம் பண்ணிட்டான், கொலையா முந்திரிக்கான்ட்டு மன்சூர் அலிகானை வச்சு. நம்மால் மிரள்றாரு. சங்கீத பூக்கள்னு ஒரு படம், இவன் முழுக்க மியூசிக் சம்பந்தம் ரிலேட்டடான சப்ஜெக்ட். நீங்கள் பண்ணால் தான் அது பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு நாள் ப்ரீவியூ தேட்டரில் பார்க்குறேன் சூர்யாவை. ஏதோ ஒரு படத்துக்கு நான் போகிறேன், அவரும் வரார். பார்த்தவொடனே லைட்டாக ஒரு சின்ன பம்பல் இருந்தது. நான் போய்ட்டு தலைவரை மன்னன் பார்த்துட்டு தலைவர் எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டார். இல்லை சார் மன்னன் ரீ ரெக்கார்டிங் பார்த்துட்டு நான் வாச ரசிச்சு தெரியும் பார்த்து